दशकं 22 अजामिलो उपाख्यानं முதல் ஸ்லோகம். அஜாமிலோ நாம மகீசுரப்புரா. அஜாமிலோ நாம, அஜாமிலன் என்ற பெயருடைய ஒரு மகீசுர, முன்னொரு காலத்தில் புறா ஒரு அந்தணன் இருந்தான். சரண் விபோ தர்ம பதான் கிருகாஸ்ரமி. சரண் விபோ, எங்கும் நிறைந்திருப்பவனே, தர்மபதான், அவன் தர்ம காரியங்களை செய்து கிருகாஸ்ரமி, இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தான். குரோர்கிரா காணனமேத்திய திருஷ்டவான். குரோர்கிரா, தந்தையினுடைய வார்த்தையாலே காணனமேத்திய, காட்டிற்கு சென்றான். திருஷ்டவான், அங்கே பார்த்தான். சுதிருஷ்டசீலாம் குலடம் மதா குலாம். சுதிருஷ்டசீலம், தவறான நடத்தையுடைய, குலடாம், ஒரு வேசியை, மதா குலாம், அந்த காமவெறி கொண்ட பெண்ணை திருஷ்டவான் பார்த்தான். கருத்து என்னென்ன, அஜாமிலன் என்கின்ற அந்தணன் இல்லற தர்மம் ஏற்று அறவழியில்தான் வாழ்ந்தான். தந்தை காட்டிலிருந்து விறகு வெட்டி வரச் சொன்னார். போன இடத்தில் ஒரு தவறான பெண்ணை பார்த்து விட்டான். ஸ்லோகம் 2. ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹ்ருதாசயக. ஸ்வதக, இயற்கையாகவே, பிரசாந்தபி, மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயினும், தத் ஆஹ்ருத ஆசய, ததாஹ்ருதாசய, அவளால் மனம் கவரப்பட்டவனாயி, ஸ்வதர்மமுஸ்ருஜதயா சமாரமன். ஸ்வதர்மம், தனது குலதர்மத்தை, உஸ்ருஜ, கைவிட்டு, தயா, அவளுடன் கூடி, சமாரமன், இன்பம் அனுபவித்து கொண்டு, அதர்மகாரி தசமி பவன் புனக. அதர்மகாரி, அறம் வழியில் இருந்து தவறி, தசமீபவன், முதுமை எய்த பின், புன, மீண்டும், ததோபவன் நாமயுதே சுதேரதிம். பவத் நாமயுதே, உன் திருநாமத்தை பெயராக கொண்ட, சுதே, மகனிடத்தில், ரதிம் ததோ, ரதிம், பேரன்பு வைத்தான். கருத்து என்னென்ன, அந்த பெண்ணாலே இவன் மயங்கினான், மனதை பறிகொடுத்தான், தர்மத்தையெல்லாம் விட்டு கடைசி காலம் வரை அவளோடே வாழ்ந்தான். 10 குழந்தைகள் பிறந்தது. 10வது குழந்தைக்கு நாராயணன் என பெயர் வைத்தான். ஸ்லோகம் 3. சம்ருத்ய காலே யமராஜ கிங்கரன். சம்ருத்யு காலே, அவனுடைய அந்திம காலமானது வந்தது. யமராஜ கிங்கரான், யமக்கிங்கரர்கள், பயங்கரான் ஸ்திரீன் அபிலட்சயன் பியா. பயங்கரான் ஸ்திரீன், 3 பேர் பயங்கரமான உருவத்தோடு வருகின்றார்கள். அபிலட்சயன், தோற்றத்தோடு, அந்த தோற்றத்தை பார்த்து, பியா, பயந்தான். புராமணாத்வ ஸ்மிருதிவாசனா பலாத் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம். ஜுகாவ, அப்பொழுது அவன் அழைக்கின்றான், நாராயண நாமகம் சுதம், நாராயணன் என்கின்ற பெயருடைய தன் மகனை பயத்தினால் அழைக்கின்றான். புராமணாக்கு, மணாக்குன்னா சிறிதளவாது, முன்காலத்தில், முன்னொரு காலத்தில் சிறிதளவாவது, ஸ்மிருதி, நினைத்தான், உன்னை பூஜை செய்தான். அந்த வாசனையின் பலனாக அவனுடைய மகன் உன்னுடைய பெயராகிய நாராயணன் என்று அவன் அழைத்தான். ஸ்லோகம் 4. துராசயஷ்யாபி ததாத்வ நிர்கத. துராசயஷ்யாபி, அவன் கெட்டவனாக இருந்தாலும் கூட, ததாத்வ நிர்கத, அப்பொழுது அவனுக்கே தெரியாமல் அவனிடம் இருந்து நிர்கத, வெளிப்பட்ட, என்ன, துவதீய நாம,
உன்னுடைய பெயருடைய அக்ஷரமாத்திர எழுத்துக்களுடைய வைபவாத் அந்த எழுத்துக்களின் பெருமையினால் மட்டுமே त्वदीय नामाचर मात्र वैभवात् புரோபிபேதுர்பவதீய பாஷதாக. புரோபிபேதுர் அவன் முன்னே தோன்றினார்கள். யார்? பவதீய பாஷதாக உன்னுடைய விஷ்ணு தூதர்கள் அவன் முன் தோன்றினார்கள். சதுர்புஜா பீத படா மனோகராக. சதுர்புஜா உன்னை போலவே 4 கரங்களோடு, பீதபடா மஞ்சள் பட்டு உடுத்தி, மனோகரா அழகான உருவத்தோடு தோன்றினார்கள். கருத்து என்னென்ன? தீயவனாக இருந்தாலும் கூட அவன் வாயிலிருந்து வந்த நாராயணா என்ற அந்த எழுத்துக்களின் பெருமையாலே அஜாமிலன் எதிரே விஷ்ணு தூதர்கள் தோன்றிவிட்டார்கள். ஸ்லோகம் 5. அமுஞ்ச சம்பாஷ்ய விகஷதோபடான். அமுஞ்ச சம்பாஷ்ய பாசக்கயிற்றினால் அவனை கட்டி, விகஷதோபடான் அவர்கள் இழுத்தார்கள். யாரை? அஜாமிலனை, யமக்கிங்கரர்கள். விமுஞ்சதே தியாரு ருதுர்பலாதமி. விமுஞ்சதே அவனை விட்டுவிடுங்கள். தியாரு ருதுர்பலாதமி என விஷ்ணு தூதர்கள் கூறி பலமாக தமி தடுத்தார்கள். நிவாரிதாஸ்தேஷ பவஜனைஸ்ததா. நிவாரிதாஸ்தே யமக்கிங்கரர்களை தடுக்கிறார்கள். ச யஜனை அவ்வாறு தடுத்த பிறகு யமக்கிங்கரர்கள் விஷ்ணு தூதரிடம் கூறுகின்றார்கள். ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன் அவனுடைய பாபம் தீர்ந்துவிட்டது, அவனை விட்டுவிடுங்கள் என சொல்கிறார்கள். கருத்து என்னென்ன? அஜாமிலனை பாசக்கயிற்றால் கட்டி யமதூதர்கள் அழைத்து செல்ல நிறுத்துங்கள், விட்டுவிடுங்கள் என விஷ்ணு தூதர்கள் சொல்ல, பலவந்தமாக தடுத்து நிறுத்தி அவனை அழைத்து செல்ல வேண்டாம் என சொல்ல, அவன் செய்த பாபங்களை யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களிடம் சொல்ல, விஷ்ணு தூதர்கள் அடுத்து வரும் 4 ஸ்லோகங்களில் சொல்கிறார்கள். இந்த தசகத்தின் முக்கிய சாரம் இந்த 4 ஸ்லோகங்கள்தான். அதை அடுத்து சொல்லத் தொடங்குகிறார்கள். ஸ்லோகம் 6. பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே. பவந்து பாபானி கதம் து அவன் செய்த நிறைய பாபங்கள். நிஷ்கிருதே கிருதேபி பிராயச்சித்தம் செய்த பிறகும், கிருத்தே அபி கூட, அபி ந கூட, கிருத்தே பிபோ தண்ட நமஸ்தி பண்டிதாக. தண்ட நமஸ்தி பண்டிதாக அவன் பாவம் செய்யாத பொழுது, அவனுக்கு பாவம் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி தண்டிக்க முடியும்? பண்டிதர்களாய உங்களுக்கு இது தெரியாதா? ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவத்ருஷாம். ந நிஷ்கிருதி கிம் பிராயச்சித்தம் செய்யாவிட்டால் எப்படி விதிதா பவாத்ருஷாம் பாவம் தீரும் என்று. இதி பிரபோத்வத் புருஷா பபாசிரே இவ்வாறு பிரபுவே உன்னுடைய தூதர்கள் சொன்னார்கள். கருத்து என்னென்ன? பாபானி பவந்து அவன் அவ்வளவு பாவம் செய்திருக்கட்டும், ஆனால் நிஷ்கிருதி கிருத்தே பிராயச்சித்தம் செய்த பிறகும் கூட அவனுக்கு தண்டனை தரக்கூடாது. என்ன பிராயச்சித்தம் செய்தார்னா, நாராயணன் நாமம்தான் பிராயச்சித்தம் என்பது உங்களுக்கு தெரியாதா என விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார்கள். 7வது ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதா விரதாதயக. ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் ஸ்ருதி என்னும் வேதங்களிலும், ஸ்மிருதி என்கின்ற ரிஷிகள் வழங்கிய வேதத்தின் பொருளை விளக்குவதற்காக
ரிஷிகள் தந்த நூல்களாக இதையெல்லாம் விகிதாகன விதிக்கப்பட்டுள்ள, அதாவது பிராயச்சித்தியம் என்னன்னு விதிக்கப்பட்டுள்ள விரதாதயக விரதம் உள்ளிட்டவை, இவைகளில் அந்த பாவமானது போக்கும் என்பது சந்தேகமே இல்லை. புனந்தி பாபம் நலுநந்தி வாசனாம், புனந்தி போக்கி நம்மை தூய்மையாக்கும். ஆனால் வாசனாம் தப்பு செய்த வாசனை மனப்பதிவு இருக்கின்றதல்லவா, நலுநந்தி அது நீங்காது. தப்பு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மீண்டும் வருமே ஒழிய எண்ணத்தை போக்காது. ஆனால் அனந்த சேவாது நிகிருந்ததித்வஹீம், அனந்த சேவாது அனந்தனாகிய பகவான் இருக்கின்றானே, அவனுக்கு செய்யும் கைங்கரியம் நாம சங்கீர்த்தனையாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், கோவிலில் கைங்கரியம் செய்வதாகவும் இருக்கலாம். துவயி நாம் இதுவரை செய்த பாபத்தை நீக்குகிறது. இனி பாபம் செய்ய அப்படின்னு நினைக்கும் எண்ணத்தையும் நீக்கிவிடுகிறது. நிக்ருந்ததி மொத்தமாக நீக்கிடுது. அதாவது பகவானுடைய நாமத்தை சொன்னவன் இதுவரை செய்த பாபத்தில் இருந்தும் விடுபட்டு இனி பாபம் செய்யும் எண்ணமும் வராது. இதி பிரபோத்வத் புருஷாபபாசிரே, இதுபோல் உன் அடியார்கள் சொன்னார்கள். 8வது ஸ்லோகம். அனேனபோ ஜென்ம சகஸ்ரகோட்டிபிஹி, போ யமதூதர்களே, அனேன இந்த அஜாமிலன் ஜென்ம சகஸ்ர கோட்டிபிகி 1000 கோடி ஜென்மத்திலே கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா கிருதேஷு பாபேஷு அபி, பாபம் செய்திருந்தாலும் கூட நிஷ்கிருதிகி பிராயச்சித்தமானது கிருதா ஒரே நாராயண நாமத்தால் அந்த பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது. யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹி, யத் அக்ரஹீன் அவன் எதை தெரியுமா பிடித்து கொண்டான்? ஹரே நாம, ஹரியினுடைய நாமம், திருநாமத்தை ஹரே நாம. அக்ரஹீன் பகவன் நாமத்தை புரிந்து கொண்டான். பயாகுலக பக்தியோடு கூட சொல்லலை, யமதூதர்களை பார்த்து பயந்து தான் சொன்னான். அப்படி சொன்னாலும் 1000 கோடி ஜென்மம் செய்த பாபமானது போக்கிவிடுகின்றது. இதி பிரபோத்வத் புருஷாபபாசிரே, ஒரு இருட்டான அறை 1000 கோடி வருஷம் இருட்டாக இருந்தாலும் விளக்கு எரிந்தால் வெளிச்சம் வந்து விடுவது போல நம் உள்ளம் எவ்வளவு கோடி வருடம் பாபத்தால் அழுக்கானாலும் கூட பகவன் நாமா என்னும் விளக்கை ஒரு நொடி ஏற்றிவிட்டால் அடுத்த நிமிடம் நமக்கு ஒளியானது கிடைத்து இருட்டு அந்த பாபமானது நீங்கிவிடும். ஒரு முறை பகவன் நாமா சொன்னாலும் பல ஜென்ம பாபமானது நீங்கிவிடும். 9வது ஸ்லோகம். ருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம், ருணாம மனிதர்கள், புத்தியா அபி அவர்களுடைய நினைவு இல்லாமல் கூட, முகுந்த கீர்த்தனம் முகுந்தனாகிய உன்னுடைய பெயரை சொன்னால், தகத்ய கௌகான் மகிமாஷ்யதாத்ருஷக, தகத்ய கௌகான், கௌகான்னா நீக்கிவிடும், எல்லா பாபங்களும் நீக்கிவிடும். மகிமாஷ்ய தாத்ருஷக அதுதான் அந்த நாமம் சொல்வதனுடைய பெருமையாகும். எப்படி? யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான், அக்னிரேதாம்சி நெருப்பானது அதனுள்ளே போட்ட எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் எரித்து விடுகின்றதோ, யதௌஷதம் கதான், யத ஔஷதம் எப்படி மருந்து யார் குடித்தாலும் நோயை நீக்கிவிடுகின்றதோ
அதுபோல் அந்த நாமத்தை எப்படி சொன்னாலும் இதி பிரபோத்வத் புருஷா பபாசிரே, அவர்களுடைய நினைவே இல்லாமல் சொன்னாலும் கூட எல்லா பாவங்களும் நீக்கிவிடும் என விஷ்ணு தூதர்கள் கூறினார்கள். கருத்து என்னென்ன? தெரியாமல் சொன்னாலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பாவக்கூட்டங்களை எரிக்கும். அதன் பெருமை எப்படிப்பட்டது? நெருப்பு தெரிந்து விறகு இட்டாலும் தெரியாமல் விறகு இட்டாலும் சுட்டு எரிக்கும். மருந்தானது தெரிந்து உண்டாலும் சரி தெரியாமல் உண்டாலும் சரி வியாதியானது நீங்கும். இதுபோல்தான் பகவன் நாமாவும். ஸ்லோகம் 10. இதி ஹிருதயைர் யாம்ய படைரபஸ்ருதே. இதி ஹிருதை, இதை கேட்ட பிறகு ஹிருதைஹி, விஷ்ணு தூதர்கள் இவ்வாறு சொன்னார்கள். யாம்ய படைர் அபாஸ்ருதி, அந்த யமக்கிங்கரர்கள் அபாஸ்ருதேன புறப்பட்டு சென்றார்கள். பவத் படா நாஞ்ச கணே திரோஹிதே. பவத் படா நாம்ச கணே, உன்னுடைய விஷ்ணு தூதர்களும் விடை பெற்றுக்கொண்டு திரோகிதே, மறைந்து விட்டார்கள். பவஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன். பவஸ்மிருதிம், உன்னுடைய ஆராதனையை, உன்னையே ஆராதனை செய்து கொண்டு, கஞ்சன சிறிது காலம், கஞ்சன காலம் சிறிது காலம், அந்த அஜாமிலன் உன்னை ஆசன்னு துதித்தான். பவத்பதம் பிராப்பி பவத்படைரசோ. பவத்பதம் பிராப்பி, அவன் திருந்தி வாழ்ந்த பிறகு அவனை உன்னுடைய பாதத்தில் பிராப்பி சேர்த்தார்கள். பவத்படைரசோ, உன்னுடைய அந்த பரமபதத்திலே சேர்த்தார்கள். கருத்து என்னென்ன? யமதூதர்களும் சென்றார்கள், விஷ்ணு தூதர்களும் புறப்பட்டு சென்றார்கள். பின் கங்கை கரையில் அடியார்களுடன் கூடியிருந்து, குருவாயூரப்பா, உன்னை தியானித்தான் அஜாமிலன். அதன் பின் விஷ்ணு தூதர்கள் இவனை பரமபதத்திலே, அதாவது வைகுண்டத்திலே சேர்த்தார்கள் என பட்டத்திரி தெரிவிக்கின்றார். ஸ்லோகம் 11. ஸ்வக்கிங்கரா வேதன சங்கிதோ யமக. ஸ்வக்கிங்கரா வேதன, தன்னுடைய அந்த யமக்கிங்கரர்கள் சொன்னதை சங்கிதோ யம, யமன் கேட்டான். இங்கு நடந்த எல்லாவற்றையும் யமக்கிங்கரர்கள் யமனிடம் சொல்ல, த்வதங்கிரி பக்தேஷுன கம்யதாமிதி. த்வதங்கிரி, பகவானுடைய திருவடி இணைகளை, பக்தேசு, வழிபடக்கூடிய பக்தர்களை, நகம்யதாமிதி, பக்தர்களிடம் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று யமன் யமக்கிங்கர்களிடம் கூறினார். ஸ்வகீய பிருத்யான சிசிஷத்துச்சகைஹி. ஸ்வகீய பிருத்யா, அவன் தன் தூதர்களுக்கு நசிசிச்ச துச்சகை, கடுமையான உத்தரவும் இட்டான். சதேவ வாதாலய நாதபாகிமாம். சதேவ, தேவனே, வாதாலயநாத, குருவால் நிர்மாணிக்கப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய, கோவிலில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனே, பாகிமாம், என்னையும் காப்பாற்று. கடைசி காலத்தில் உயிர் போகும் அந்த தருணத்தில் பகவானுடைய நாமத்தை சொன்னால் பகவானுடைய நாமம்தான் நமக்கு வருகின்றது. அதன் பின் மனமானது திருந்தி, இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ மனம் திருந்தி பக்தனாக பிறக்க வாய்ப்பு கிடைக்கிறதென்றால் அது முன் ஜென்மம் சொன்ன பகவான் நாமாவின் விளைவுதான், நாமத்தின் விளைவுதான். நன்றாக மனதில் உள்வாங்கிக் கொண்டு பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் மனம் தப்பான வழியில் போகவே போகாது. பகவான் திருவடியே தஞ்சம் என்று அந்த சரணாகதி நிஷ்டையை, நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த தசகத்தில் நமக்கு தெரிய வருகின்ற ஒரு மெசேஜ். கருத்து என்னென்ன? தூதர்கள் சொல்வதை கேட்ட யமன்
உன் அடியார்களிடம் போகவே கூடாது என உத்தரவு போட்டுவிட்டான். இவ்வளவு பெருமை பெற்ற அடியார்களின் தலைவனான குருவாயூரப்பா, அடியேனையும் காத்தருள வேண்டும் என பிரார்த்திக்கின்றார் பட்டத்ரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.